எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கட்டண புருஷனை வாடா போடான்னு சொல்ற பண்பாடு வந்துருச்சு. ஆனா பிறந்த பிள்ளைய வாங்க போங்கிறோம். இந்த களத்தில் நின்று கொண்டுதான் நான் பேசுகிறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் நிறைய ஒரு பெரிய பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இறைவனிடம் அந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. எப்பாவது வசனமா கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொன்னதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். அல்லல் பட்டும் மாந்தர்களை அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். பாடலிலே புரியாதது எனக்கு வசனமாக சொல்லும் பொழுது புரிகிறது. நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எழுதிய பாரதியாருடைய பாடலை நான் முழுமையாக வாசிக்கிறேன், பதம் பிரித்து சொல்கிறேன். புரிகிறதா என்று பாருங்கள். தேடி சோறு நிதம் தின்று, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த இடத்துல என்னை அதிர வைத்த ஒரு சொல் தெரியுமா? பிறர் வாட பல செயல்கள் புரிந்து என்கின்ற சொல்லுக்கு முன்னால் பாரதியார் ஒரு வார்த்தையை போடுகிறார், மனம் வாடி துன்பம் மிக உழன்று. யாராவது நம்ம கிட்ட கோபமா மன வருத்தப்படும்படியா பேசுறாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே அவங்க மன வருத்தப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். யாரேனும் நமக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் ஆழமான காயம் பெற்றுவிட்டார்கள் என்று அர்த்தம். மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து என்கிறார். நான் வேருக்கு போகிறேன். நம்மை நாமே நிதானித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சவால்களையும் நாம் எதிர்கொண்டு என்னையா பார்த்து நீ வீழ வைக்கும் என்று நினைக்கிறாய், நான் வீழ மாட்டேன் என்று சொல்லிவிட முடியும். எப்பொழுது? என்னுடைய இன்னல்களை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய வீழ்ச்சியை நான் அடையாளம் காணும் பொழுது. இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், வீடுகளில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1290களுக்கு பிறகு பிறந்த ஜலாலுதீன் ரூமி என்கின்ற இஸ்தான்புலில் துருக்கி நாட்டில் பிறந்த அந்த மாபெரும் ஞானி மஸ்னவி சொன்னார். ஜலாலுதீன் ரூமி தன் மஸ்னவியில் சொன்னார், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நான் இங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாக அள்ளி வீசுகிறேன். பல்வேறு விதமான கேடுகள் முதலில் தவறு நடந்ததற்கு பிறகு அதை மறைப்பதற்கான எழக்கூடிய புன்னகையில் தான் தொடங்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது என்று தெரியும். இங்க வச்சிருந்தனே 2 ஸ்வீட் எங்க? நான் தான் சாப்பிட்டேன். அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லையா உனக்கு? சிரிப்பிலே மறைகிறது குற்றங்கள். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு. நம்ம எல்லாரும் சிரிச்சிருக்கோம் அந்த ஜோக்க கேட்டு. கவுண்டமணி சார் ஜோக்குன்னு நினைக்கிறாரு. வாசல்ல ஒரு செருப்பு கிடக்கும். வேகமா அவர் என்னன்னு தட்டி பார்ப்பாரு. உள்ளுக்குள்ள அவருடைய மனைவி வந்து பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு அவர் பதில் சொல்வாரு. காசு இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். குழந்தைக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். அப்படி உடனே மேல மறைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லுவார், எல்லாம் நானே பார்த்துக்கிட்டோம்னா அந்த கட்டிலுக்கு கீழே மறைஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்னத்தை பார்த்துப்பாரு. உடனே நம்ம எல்லாரும் சிரிச்சோம். நம் வீட்டில் நம் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த ஒரு சொல்லாடல் நிகழ்ந்தால் நாம் சிரிப்போமா? நம் மனைவிக்கும் நமக்கும் இத்தகைய ஒரு சொல்லாடல் நடந்தால் நாம் சிரிப்போமா? குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான மிக அற்புதமான கட்டமைப்பை சில நகைச்சுவைகள் வாயிலாக கெடுத்துவிட முடியுமா? இந்த சமூகத்தில் கெடுத்துவிட முடியும் என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால், கெடுத்துவிட முடியாது என்று நீங்கள் எதிர்த்து பேச வேண்டிய சொல்தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பது. நீ எதுவாக இருந்தாலும் நகைச்சுவை என்கின்ற பெயரால் என்னை நீ ஆட்கொள்ள முடியாது.
எதற்கு சிரிக்க வேண்டுமோ அதற்கு நான் சிரிப்பேன், எதற்கு எதிர்க்க வேண்டுமோ அதற்கு நான் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அறிவு பெற வேண்டும் என்பதுதான் புத்தக திருவிழாவை அறிவு இயக்கம் கொண்டு நடத்துகின்றதற்கான பின்னணி. அறிவு இயக்கம் கொண்டு நாம் இயங்குகிறோம் என்றால் நான் உங்களுக்கு ஒரு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். இந்த உலகத்தில் அறிவு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கூட்டமும், அறிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமும், 2 பேரும் மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய வேலைகளில் தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ சமூகம் அவர்களை பின்பற்றுகிறது. ஒன்னும் இல்ல, பிரச்சனை. இப்போ நான் மேடையில பேசிட்டு இருக்கிறேன். மேடையில யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம டாக்டர் ஐயா காதுலையோ அல்லது மேடம் காதுலையோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கவனம் எல்லாம் அங்க போகுமா? போகுமா? இப்ப போச்சா? போச்சுல, போகும். நம்ம சாவுற வரைக்கும் அவங்க காதுல அவர் என்ன சொன்னாருன்னு இவங்க நம்ம கிட்ட சொல்ல போறது இல்லை. ஆனா இங்க நான் மைக் போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். எங்கே கவனம் சிதறுகிறதோ அந்த இடத்தில் நாம் விழுகிறோம். எந்த ஒரு விஷயம் நம்மை கவனச்சிதறலுக்கு உட்படுத்துகிறதோ அந்த கவனச்சிதறலை பார்த்து கேளுங்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ உன் மீது எனக்கு கவனம் போகாது. எங்கே என் இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கில் தான் என் கவனம் இருக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதுதான் என் தலைப்பிற்கான நோக்கம். மர்ஃபி இப்படி சொல்கிறார். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வரும்பொழுது ஒரு நோட்டும் பெண்ணும் கொண்டு வரலாம், குறிச்சு வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்றதை விட குறிக்கிறது நல்லது, நினைவாற்றல் பெருகும். அதைத்தான் மருத்துவர் சொல்லிவிட்டு போனார். நீங்க கேட்ஜெட்ல வாசிக்கிறத விட புத்தகத்தை தொட்டு வாசிப்பது மிக அற்புதமான ஒரு அறிவியல் நுட்பம் அதில் தங்கி இருக்கிறது. பேர குழந்தைகளை ஸ்கைப்ல பார்த்து தடவி கொஞ்சுவதை விட பிசிக்கலா தடவி கொஞ்சுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் மிக மிக உயர்ந்தது. எங்க ஐயா நாதன் தான் சொல்லுவார், இன்னைக்கெல்லாம் எல்லாருமே வந்து தொலைபேசியில பேசிக்கிறாங்க, ஆனா நீங்க பழைய ஆட்கள் கிட்ட தொலைபேசியில பேசி பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, மவனே ஒரு 8 ஊருக்கு வந்துட்டு போடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இருக்குதோ அதை ஃபோனில் பேசுமா? ஃபோன்லலாம் பேச முடியாதுப்பா, நேரில் வா, நேரில் பேசணும். நேரில் வா, நேரில் பேசணும் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய வீரியம் இருக்குல்ல, அது மிக மிக ஆழமான அறிவியல் நுட்பம் சார்ந்தது. தொடுதல் இருக்குல்ல, அது மிக மிக நுட்பம் சார்ந்தது. தொடவே முடியாதபடிக்கு காலம் யாரையேனும் தூக்கி அடித்திருந்தால் அவர்களை நாம் இப்படி ஹாலோகிராமில் கேட்டுக்கொள்ளலாம். நான் பாராட்டுகிறேன். யார் இந்த அறிவியல் நுட்பத்தை கண்டுபிடித்து இங்கே நமக்கெல்லாம் காட்டினார்? அவர் பெயர் சங்கராம், மிஸ்டர் கார்த்திக். நீங்க ஆபரேட் பண்றீங்க. கார்த்திக்கிற்கு உலக தமிழர்கள் சார்பில், தமிழ்நாட்டின் 8 கோடி தமிழர்கள் சார்பில் உங்களுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐன்ஸ்டீன் என்ன ஸ்டைலா நின்னு பேசினாரு தமிழ்ல. கலாம் தமிழில் பேசியது எனக்கு ஆச்சரியம் இல்லை. நீங்கள் ஐன்ஸ்டீனை தமிழில் சொல்ல வைத்தீர்கள். உலகெல்லாம் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, குழந்தைகளும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு வித்தையை அவர்களுக்கு முன்னால் விதையாக வீசி இருக்கிறீர்கள். அது வாங்கி வைத்துக் கொண்டு விருட்சமாக வளரும். மர்ஃபி விதி இப்படி சொல்கிறது. கையிலே நோட்ஸ் இல்லைன்னா அதை விட பல மடங்கு இந்த புத்திக்கு ஆழமான சக்தி உண்டு, அதில் கிரகித்துக் கொள்ளு.